ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வாழைக்காய் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 6-7 வாழைக்காயை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அதை எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அதை எடுத்து தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துட்டு அதை மீன் ஷேப்பில் நம்ம கட் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணணும். ரொம்ப ஸ்லைஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கார்ன் மாவு 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிரட்டி வச்சுருங்க. கிளறி நல்லா பிரட்டி வைங்க. அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி மீன் நம்ம பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு அதை பொரிச்சு எடுங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மீன் மாதிரியே இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நல்ல நான்வெஜ் அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. திரும்பவும் போட்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம். இப்போ மற்ற எல்லா வாழைக்காயுமே போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மீன் மாதிரியே இருக்குது. சாப்பிட்டோன்னா அவ்வளோ மீன் டேஸ்ட் அப்படியே இருக்கும். ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு இது வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்தோட வாழைக்காய் மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.